இல்லை நமக்கு புரியாது. ஏன்னா நீங்கள் என்னை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்கீங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு என்னை கைவிட்டுறாமல் உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறது புரியலை. ஏன்னா மக்கள் தான் அவர்கிட்ட கேட்கணும், நீங்கள் எங்களை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி. மின்வெட்டு இருக்குன்னா இப்போ தாங்க வந்திருக்கோம், சரி பண்ணணும். சட்டம் ஒழுங்கு பாலியல் வன்முறை எதுவுமே வந்து நிற்கலையே, சரியாக இல்லை, ஏன்னா இப்போ தான் வந்திருக்கோம். ஆனால் லஞ்ச ஊழலை மட்டும் நாங்கள் வந்த உடனே ஒழித்து விட்டோம், ஒரு வாரத்தில் ஒழிச்சிட்டோம், 3 மாதத்தில் ஒழிச்சிட்டோம். எதிர்க்கட்சிகள் சதி செய்கிறாங்க அப்படின்னா கேள்வி கேட்பதை சதின்னு சொல்கிறாரா என்னன்னு தெரில. கேள்வியை கேட்கக்கூடாது, ஏதாவது விஜய்க்கு போல விஜயோட பாட்டு கிட்டு போட்டு ஏதாவது டான்ஸ் ஆடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நிர்வாக ரீதியாக நாங்கள் வந்து மத்திய அரசோடு ஒரு இணக்கப்பாட்டோட செயல்படுறோம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கையோடு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் திராவிடர் கழகத்துக்கும் தடை விதிக்கிறீங்க, பாஜகவுக்கும் தடை விதிக்கிறீங்க. நீங்கள் திராவிடர் கழகத்துக்கு தான் முதல்ல தடை விதிச்சிங்க, பாஜகங்கிற வார்த்தையை உச்சரிக்கிறது இல்லையா? அப்புறம் என்ன பாஜக எதிர்ப்பு அவங்க வந்து எடுக்கிறாங்க? நம்ம எப்படி நம்ப முடியும்? இந்த ஆட்சியில் நல்ல விஷயமே இல்லைன்னா சொல்ல முடியாது. சிஎம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்காரு, எப்போ பார்த்தாலும் கோட் போட்டு வர்றாரு, கால் வலிக்குதான்னு சொல்லி கேமராமேனை பார்த்து கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். விரைகாணலில் அப்ஸ்னிக் பவர் பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் அவர்கள். வணக்கம். வணக்கம். கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கொடியேற்றினார். இந்த சுதந்திர தின விழாவில் பொதுவாக சுதந்திர தினம் குறித்து போராடிய நபர்கள் குறித்து பேசுவாங்க. ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இந்த ஆட்சியில வந்து எனக்கு ஓட்டு போட்டு நீங்க நான் முதலமைச்சர் ஆக்கியிருக்கீங்க, இந்த ஆட்சிக்கு வந்து நீங்க நான் வந்ததுனால அப்படியே விட்டுறக்கூடாது, தொடர்ந்து இந்த ஆட்சிக்கு உங்களுடைய சப்போர்ட் உறுதிப்பாடோடு நீங்க இருக்கணும் அப்படின்னு மக்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு. நம்ம எப்படி பார்க்கறது, நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, பொதுவாக சுதந்திர தின உரை அப்படிங்கிறது அது முதலமைச்சர் ஆற்றக்கூடிய உரையாக இருந்தாலும் சரி, அல்லது குடியரசுத் தலைவர் பிரதமர் அவங்களுடைய உரைகளாக இருந்தாலுமே அது அந்த அரசினுடைய செயல் திட்டங்களை சொல்வதாகத்தான் அது இருக்கும். நீங்கள் சொன்னது மாதிரி இந்தியா சுதந்திர போராட்டத்துடைய வரலாறு பற்றியும், அதுக்கப்புறமேல அந்த அரசினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு அங்கே பெரும்பாலும் அரசியல் பேசுவதை தவிர்த்து விடுவதுங்கிறது தான் வழக்கம். ஆனால் மோடி வந்ததுக்கு பிறகு அதுலேயுமே வந்து அரசியல் வந்ததை பார்க்குறோம். இப்போ கிட்டத்தட்ட விஜயுமே அதை பேசியிருக்கார். இல்லை நமக்கு புரியாது. ஏன்னா நீங்கள் என்னை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்கீங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு என்னை கைவிட்டுறாமல் உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறது புரியலை. ஏன்னா மக்கள் தான் அவர்கிட்ட கேட்கணும், நீங்கள் எங்களை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி. அவர் தான் திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்காருங்கிறப்ப, நீங்கள் வந்து மக்கள் மீது தொடர்ச்சியாக கவனத்தோட அக்கறையோடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மக்கள் நோக்கி எழுப்பணுமே தவிர, மக்கள் எப்படி இவருக்கு போய் உறுதுணையாக இருந்து உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஒருவேளை அடுத்தடுத்த இடைத்தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல்லையும் எங்கள் கட்சிக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்கிறாரா என்னன்னு தெரில. அது தேர்தல் பிரச்சாரத்துக்கான நேரமோ அதுக்கான ஒரு களமோ இடமோ கிடையாது சுதந்திர தின உரைங்கிறது. நம்ம இடைத்தேர்தல் அப்படிங்கிறதே ஏற்கனவே வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. 5 தொகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 1 ஆண்டு இருக்கிறது. அப்படி இருக்கிறப்ப சுதந்திர தின உரையில் எதுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. என்ன அதை குறிக்க வருகிறார் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ வந்து திங்கட்கிழமையோடு 100 நாட்கள் ஆகப் போகின்றது தாவேக்காவுடைய ஆட்சி. இதில் வந்து அவர் என்னென்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை, விமர்சனங்களை கடந்த கால ஆட்சியில் சொல்லி வந்தார்னா, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் மீதான பாலியல் வன்முறைன்னு. இப்போ இந்த ஆட்சியிலையும் அது எதுவுமே குறையவே இல்லை, அதிகரித்து தான் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு கூட பார்த்தோன்னா தனுஷ் என்கிற ஒரு மாணவர், ஒரு பள்ளி மாணவர், அவர் வந்து போதைப்பொருள் குறித்து தகவல் கொடுத்தாங்கிறதுக்காக இந்த வந்து முன்னாள் மாணவர்கள்லாம் சேர்ந்து அவர் கொலை பண்ணியிருக்காங்க திருவொற்றியூரில். 2 நாட்களுக்கு முன்னால் பார்த்தோன்னா கோவையில் ஒரு கல்லூரி மாணவர், அமுதன்கிற கல்லூரி மாணவர், தனியார் பொறியியல் கல்லூரி படிக்கக்கூடியவர், அவரை அந்த கல்லூரியுடைய மாணவர்கள்லாம் சேர்ந்து கொலை பண்ணியிருக்கிறார்கள். அப்போ ஒரு பக்கம் கொலை, இன்னொரு பக்கம் போதைப்பொருள், எதுவுமே இங்கே குறையலை அப்படிங்கிறப்ப இவர் தான் வந்து மக்களுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டு மக்கள் எனக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்றது உண்மையிலே ரொம்ப அபத்தமான. அது எதனுடைய தொடர்ச்சியா பார்க்கிறதுனா, இந்த ஆட்சிக்கு எதிராக செயல்படக்கூடிய சக்திகளையும் சதிகளையும் ஒன்றாக சேர்ந்து முறியடிப்போம் அப்படின்னு சொல்றாரு. மக்களையும் இணைத்து கொண்டுதான் சக்திகளை முறியடிப்போம்னு சொல்றாரு இல்லையா? அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அதை இல்லை, கண்டிப்பாக அதை அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருங்கிறது அவர் தான் வந்து விளக்கணும். சக்திகள் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து திமுக, அதிமுக எதிர்க்கட்சிகளாக இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் அவங்க பல கேள்விகள் எழுப்புறாங்க. தாவேக்கா அரசுங்கிறது ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு அரசாக இருக்கிறது, ஒரு அனுபவமற்ற ஒரு அரசாக இருக்கிறது. பல கேள்விகளுக்கு, எதிர்க்கட்சிகளுடைய கேள்விகளுக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல, அல்லது தப்புந்தவருமாக பதிலளித்து அம்பலமாகிறார்கள் அப்படிங்கிறத தினந்தோறும் சட்டமன்றத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த 4 நாட்கள் சட்டமன்றம் நடந்திருக்குதுன்னா ஒரே ஒரு முறை தான் விஜய் பேசியிருக்கார் முதலமைச்சர். அந்த தீர்மானம் வாசித்ததெல்லாம் கணக்கில் சேர்க்கல, அதை எழுதி கொடுத்ததை ஒரு வாசிக்கிறார். அதை தாண்டி வந்து அவர் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரே ஒரு தடவை தான் பண்ணுறாரு. அதுவுமே தவறாக பண்ணியிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வறட்சி நிவாரணம் பற்றி கேள்வி கேட்டால் இவர் வந்து குருவி தொகுப்பு பற்றி சொல்கிறார்.
குறுவை தொகுப்புக்கும் வறட்சி நிவாரணுக்கும் வித்தியாசமே தெரியாமல் ஒரு முதலமைச்சர் இருக்காரு. மற்றபடி அவர் எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லலாம். குறிப்பாக பார்த்தோம்னா ஒரு இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராங்க. அந்த கோவை கல்லூரி மாணவருடைய படுகொலை. அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியவர் சட்டம் ஒழுங்கை கவனிக்க வேண்டிய முதலமைச்சர். ஆனால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பதில் சொல்றாரு. பள்ளிக்கல்விக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. கல்லூரின்னு எடுத்துக்கிட்டா கூட உயர்கல்வித்துறை தான் அது. பள்ளிக்கல்வித்துறைக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்படி வந்து நீங்க ஏதாவது துறை சார்ந்த ஒரு கேள்விகள் கேட்டா, சம்மந்தமில்லாத துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்றாங்க. அதுவும் தப்பும் தவறுமா பதில் சொல்றாங்க. ஆதவர்ஜுனா, ராஜ்மோகன் இவங்க தான் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் பதில் சொல்றாங்க. அவங்க தான் முதலமைச்சரா அல்லது விஜய் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற சந்தேகம் நேரலையில் பார்க்கக்கூடிய மக்களுக்கே வருகிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எதிர்க்கட்சிகள் சதி செய்யறாங்க அப்படின்னா, கேள்வி கேட்பது சதின்னு சொல்றாரா என்னன்னு தெரியல. கேள்வியே கேட்கக்கூடாது. ஏதாவது விஜய்க்கு விஜயோட பாட்டு கீட்டு போட்டு ஏதாவது டான்ஸ் ஆடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. வேற என்ன சதி பண்றாங்கங்கிறது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆட்சியை சதி பண்றாங்க அப்படிங்கிற குதிரை பேரம் அப்படின்னாங்க. அந்த வழக்கிலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஜாமீன் கொடுத்துட்டாங்க. திருவல்லிக்கேணி காவல் நிலையம் அந்த வழக்கை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டாங்க. இவங்க சொன்ன சதிங்கிறது எதுவுமே நிக்கல. முதல்ல என்ன சொன்னாங்க, மின்வெட்டுக்கு காரணம் ஃபீஸ் கேரியர் பிடிங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க. இது வரைக்கும் அப்படி எத்தனை பேர் கைது பண்ணியிருக்காங்க ஃபீஸ் கேரியர் பிடுங்கி? ஆவடியிலேருந்து 2 பேர் தான் கைது செஞ்சிருக்காங்க. குதிரை பேர வழக்குங்கிறது பெருசா நிக்கல. அப்படி வந்து இவங்க சொல்லக்கூடிய சதிங்கிறதுக்கு எந்த விதமான முகாந்திரமோ, அடிப்படை ஆதாரமோ எதுவுமே இல்லை. சும்மா ஒரு கான்ஸ்பிரசி தியரிய வந்து கிளப்பி விடுவோம். பல கான்ஸ்பிரசி தியரி கிளப்பி தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். 5 வருஷமா அதையே பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயம் கிடையாது. ஆனா ஜீரோ டாலரன்ஸ் கரப்ஷனுக்கு வந்து நாங்க இருக்கிறோம். நாங்க வந்து ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை நடத்துறோம் அப்படின்னு அடிக்கடி சொல்றேன். இந்த 13 நிமிட உரையில நிறைய இடங்கள்ல வந்து கரப்ஷன்ற வார்த்தை பயன்படுத்துறாரு. கரப்ஷன் இல்லாத ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாரு. கரப்ஷன் இல்லாத ஆட்சியை கொடுக்கறதுனால தான் வந்து மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒரு குறிப்பிட்ட சில நபர்களுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய பணங்களை வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் சமமாக பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு அரசாக இது இருக்கிறது அப்படின்னு அவர் தொடர்ந்து அதை வெளிப்படுத்திட்டே இருக்காரு இல்லையா? அது நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா கிரவுண்ட்ல? இல்ல இப்ப இவங்க ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள் 100 நாட்கள் ஆகிறது. இப்ப நீங்க ஏன் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலைன்னா, இப்பதாங்க வந்திருக்கோம். எப்படி நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறாங்க. மின்வெட்டு இருக்கேன்னா, இப்பதாங்க வந்திருக்கோம் சரி பண்ணணும். சட்டம் ஒழுங்கு, பாலியல் வன்முறை எதுவுமே வந்து நிக்கலையே, சரியாக இல்லையேன்னா, இப்பதான் வந்திருக்கோன்னு. ஆனா லஞ்ச ஊழல மட்டும் நான் வந்த உடனே ஒழித்து விட்டோம். 1 வாரத்துல ஒழிச்சுட்டோம், 3 மாசத்துல ஒழிச்சுட்டோம் அப்படின்னு நம்ம எப்படி அதை கணக்கில் எடுத்துக்க முடியும்? இப்ப 3 மாசம் ஆயிருக்குது. பெரிய அளவிலான ஊழல் குற்றச்சாட்டுகள் வரல. சில குற்றச்சாட்டுகள் வந்தது. இப்ப அரசு வழக்கறிஞர் நியமனத்துல புஷியானந்த் மீதே அவங்க தாவேகாவை சேர்ந்த வழக்கறிஞர் ஞான சௌந்தரிங்கிறவங்க கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் தள்ளுபடியாச்சு. ஆனால் அதே நேரத்தில் அரசு வழக்கறிஞர் நியமனம் குறித்து பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் பல இடங்களில் இருக்கிறத பார்க்குறோம். ஒருத்தர் வந்து ஆடு திருடிய வழக்கில் இருந்தவரை அரசு வழக்கறிஞராக தான் நியமித்திருக்கிறார்கள். அப்படி வந்து அங்கொன்று இங்கொன்றுமாக சில குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பெரிய அளவிலான குற்றச்சாட்டு இல்லை. 3 மாதத்துல அவ்வளவுதான் இருக்கும். இன்னொன்று வந்து இப்போ இவங்க இன்னும் பெரிய திட்டங்களை எதுவுமே நடைமுறைப்படுத்தவில்லை. ஏதாவது திட்டத்தை நடைமுறைப்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு அது தொடர்பான குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது இடம். இவங்க வந்து கடந்த ஆட்சியினுடைய இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு பெயர் மாற்றி தொடர்கிறார்களே தவிர, புதிய திட்டங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள்லேருந்து தான் இவங்க வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு. இப்போ அது பண்ணாதான் நமக்கு தெரியும் அது எப்படின்னு. முதல்ல வந்து அது வந்து மருத்துவத்துறை வந்து அந்த டெண்டர் விட்டதே தவறான ஒரு விஷயம். மருத்துவத்துறைங்கிறது மருத்துவ கருவிகள் வாங்குவதற்கு. அதுக்காகத்தான் அந்த துறை இருக்கிறது. தங்கம் வாங்குறதுக்காக உலகத்திலேயே எந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் தங்கம் வாங்குறதுக்காக டெண்டர் விட்டது கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சொல்ல அப்படியான திட்டங்களை இவங்க நடைமுறைப்படுத்தும் பொழுது மட்டும்தான் அதில் என்ன மாதிரியான முறைகள் நடக்கிறது இல்லை. சரி ஓகே, இதெல்லாம் தாண்டி வந்து இவங்க நேர்மையாக இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். உண்மையிலே லஞ்ச ஊழல் என்பது மக்கள் விரோத செயல்பாடு தான். அதை வந்து கடுமையாக கண்டிக்க வேணும். அது இல்லாமல் யார் ஆட்சி புரிந்தாலும் அதை வரவேற்க வேண்டும். ஆனால் அந்த 3 மாதத்தில் நம்ம வந்து மதிப்பிட்டு விட முடியாது. ஒரு ஏரியாவுக்கு வந்து ஒரு ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வர்றாருன்னா ஒரு 2 மாதம் கொஞ்சம் முறப்பாலாம் இருப்பார். அதுக்கப்புறம் போக போக அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதை தாண்டி நீங்கள் வந்து லஞ்சம் ஊழல்னாலே அது வந்து பணம் தான் வந்து லஞ்சம் ஊழல்னு நீங்கள் எடுத்துக்க முடியாது. அதிகாரத்தை தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி வளைத்து தனக்கு உறுதுணையாக இருப்பவர்களுக்கு சாதகமான விஷயங்களை செய்வதும் கூட ஒரு வகையில் ஊழல் தான். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா கல்பாத்திக்கு அறங்காவலர் நியமனத்திற்கான ஒரு பதவியை கொடுத்துருக்கிறாரு. தன்னுடைய ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பாளருக்கு தமிழ்நாடு அரசுடைய பிரதிநிதி பதவியை கொடுத்துருக்காரு. அவருக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ காவிரி பிரச்சனை பட்டி எழுந்து கொண்டு இருக்கிறது. மேகதாது அணையை கட்டி தான் தீர்வேன்னு சொல்லி கர்நாடக அரசு அடம் பிடிக்கிறது. தமிழ்நாடு அரசுடைய சிறப்பு பிரதிநிதி ஏதாவது போய் பேசினாரா அவங்களுக்கு? அவர் வந்து ஜனநாயகம் வசூலை கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல இருக்காரு. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ஒன்றுமே இல்லை. அப்போ நீங்கள் வந்து லயோலாமணியை வந்து தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்துடைய தலைவராக போடுறீங்க. அனந்தஜித்தை வந்து பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவில் போடுறீங்க. இது வந்து சரி, அதாவது அவங்களாவது உங்களுடைய கட்சிக்காரங்கன்னு கூட நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். பல
இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகளும் அவங்க கட்சிக்காரங்களை போட்டிருக்கிறாங்க. ஆனால் சம்மந்தம் இல்லாமல் தன்னுடைய சினிமாவில் வந்து தன்னுடைய படங்களை தயாரித்தவர்களுக்கு பதவிகள் கொடுப்பது அது ஒரு ஊழல் இல்லையா? அது ஒரு ஃபேவரிசம் தானே. அதிகாரத்தை வளைத்து பதவிகளை கொடுப்பது. அதுக்கு ரமேஷன் விளக்கம் கொடுத்திருந்தார் இல்லையா? அவங்க இதுக்கு முன்னாடி நிறைய கோயில்களை பராமரிச்சிருக்காங்க, நிறைய கோயில்களுக்கு வந்து திருப்பணிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதனுடைய அடையாளமாகத்தான் அவங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம் விளக்கம் கொடுத்தாரு. எந்த கோயில்களுக்கு வந்து பெரிய அளவில் நன்கொடை திருப்பணி செய்யாத எந்த பணக்காரங்க இருக்காங்க? நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். கடவுள் நம்பிக்கை இல்லாத பணக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. பெரும்பாலும் கடவுள் நம்பிக்கையுடைய பணக்காரர்கள் தான் 90% இருப்பாங்க. யார் எந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு காசு கொடுக்காம நன்கொடை கொடுக்காம அந்த இதை அடாப்ட் பண்ணாமல் எந்த பணக்காரர்கள் இருக்காங்க? எல்லா பணக்காரர்களும் அதை பண்ண தான் செய்வாங்க. இது ஒரு தகுதியாது. அறங்காவலர் குழு நியமனம் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுக்கு ஒன்று வந்து அந்த ஆன்மீகத்துறை சார்ந்த ஒன்று, இன்னொன்று வந்து சமூக நீதி சார்ந்த ஒரு விஷயமே அதில் இருக்குது. நீங்கள் அறங்காவலர் குழு அப்படிங்கிறப்ப வந்து கலைஞருடைய காலகட்டத்தில் வந்து ஒரு கோயிலுடைய அறங்காவலர் அப்படிங்கிற வந்து ஒரு தலித்தோ ஒரு பெண் இருக்கணும் அப்படிங்கிற முறையை கொண்டு வந்தார். அப்போ நீங்கள் இது ஒரு ஆன்மீகம் பக்தின்னு மட்டும் வைத்து விட முடியாது. நீங்கள் இந்து மதத்துக்குள்ளே ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. அதை வந்து அறநிலையத்துறையில் வந்து எப்படி சமன் செய்வது, அது குறிப்பிட்ட சாதியினுடைய அல்லது ஒரு பணக்காரருடைய ஆதிக்கத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் கடந்த காலங்களில் நடந்திருக்கின்றன. அறநிலையத்துறைங்கிற ஒன்று இந்து தர்ம பரிபாலன சட்டம் கொண்டு வரப்பட்டு அறநிலையத்துறை கொண்டு வரப்பட்டதிலிருந்து அனைத்து சாதியினர் அர்ச்சகர்லேருந்து ஆரம்பித்து அறங்காவலர் குழுவில் பட்டியலினத்தை சேர்ந்தவர்களும் பெண்கள் நியமிப்பதுங்கிற பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. அர்ச்சனா கல்பாத்துக்கும் இதுக்கு என்ன அர்ச்சனா கல்பாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்க கேரளாக்காரங்கன்னு நினைக்கிறேன். அது கோயிலுக்கு வந்து நன்கொடை கொடுத்தாங்க, கோயில் திருப்பணி கொடுத்தாங்கன்னா எல்லா பணக்காரங்களுமே அப்படியான ஒன்று செஞ்சுட்டு போயிடலாம். என்ன அவங்ககிட்ட அதை தாண்டி என்ன ஸ்பெஷலாக என்ன இருக்கிறது, என்ன சிறப்பு தகுதி இருக்கிறது அப்படி ஒன்றுமே இல்லை. சரி, அப்போ நீங்கள் ஜனநாயகம் பட தயாரிப்பாளருக்கு என்ன சொல்வீங்க? நீங்கள் தமிழ்நாடு அரசுடைய பிரதிநிதின்னு சொல்லக்கூடிய அந்த பதவிக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? என்ன தமிழ்நாட்டு தொடர்பாக இது வரைக்கும் என்ன பேசியிருக்காரு, என்ன பண்ணியிருக்கிறாரு? முதல்ல வந்து ஒரு ஜோசியரை கொண்டு வந்தாங்க தனிச் செயலாளர்னு, எதிர்ப்புகள் வரமே பின்வாங்கினாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே அப்படி தான் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அதுவுமே ஒரு வகையான ஊழல் தான். ஃபேவரிசம் அப்படிங்கிறது ஒரு ஊழல் தானே. ஆனால் இவங்க அந்த அரசினுடைய அடையாளமாக ஐடென்டிட்டியாகவே வந்து கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட், அதனால தான் அங்கே ஆட்சியே கைப்பற்றி இருக்கிறோம் அப்படின்றதான அவங்களுடைய விளம்பரமாக இருக்கு. அடிமட்ட லெவலில் கொண்டு போய் சேர்க்கிறது அதுவாக தானே இருக்கு. சரி, இப்போ வந்து கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு அதிமுக வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். அதுக்கு முன்னால் வந்து பிஜேபி கூட்டணியில் வந்து எங்களுக்கு ஆதரவு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளோட ஐயுஎம்எல்லாம் ஆதரவு கேட்டாங்க. அதே நேரத்தில் அங்கேருந்து அமமுக எம்எல்ஏ காமராஜ் முகத்தை மறைச்சிட்டு போனார். அவர் வந்து எப்படி ஆதரவு தெரிவித்தார்? எந்த விதமான பலனையுமே எதிர்பார்க்காம தான் அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்களா? வந்த 3வது நாள், ஆட்சிக்கு வந்து 3வது நாள் வந்து ஆதரவு கொடுக்கறன்னா, இந்த ஆட்சி ஒரு 300 நாள் நடந்துருச்சு, நல்லாட்சின்னு நினைச்சு ஆதரவு கொடுக்கறது கூட வேற. ஆட்சியே அமையல, ஆளுநர்கிட்ட போய் இப்பதான் வந்து கேட்க போறப்ப காமராஜ் வந்து இன்னொரு கட்சியினுடைய எம்எல்ஏ உங்களுக்கு ஆதரவு தர்றாருன்னா எந்த அடிப்படையில் அவர் அதுவும் முதல்ல அவர் நேரடியாக ஆதரவு தரல, அங்க போய் ஆளுநர் மாளிகையில் இல்லைனாரு, அதுக்கப்புறம் திருப்பி சட்டமன்றத்தில் புகழ்றார். இதுக்கிடையில் என்ன நடந்தது? அங்கே எந்த விதமான அவருக்கு பிரதி உபகாரமே பண்ணப்படவே இல்லையா? அல்லது அதிமுக வந்து ரெண்டு விஜயபாஸ்கர் வந்திருக்கிறாங்களா, அவங்க சுதந்திர போராட்ட தியாகிகளா? அவங்க மேலே அவ்வளோ வழக்குகள் இருக்கிறதே, அவங்களே உங்களுக்கு ஊழல் ஒழிக்கிறதா நோக்கம், ஏன் விஜயபாஸ்கர் நீங்கள் கட்சியில் சேர்க்கணும்? எப்படி அதிமுக எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ரிசைன் பண்ணிட்டு இங்கே வர்றாங்க? அவங்களுக்கு என்ன சொல்லி வந்து அவங்க வந்து கட்சியில் சேர்க்கப்படுகிறார்கள்? எல்லாம் அவங்க விருப்பப்பட்டு வர்றாங்க அப்படிங்கிறத நம்புற அளவுக்கு நம்ம முட்டாள்கள் கிடையாது. அப்போ நீங்கள் வந்து குதிரை பேரம் தான் நடத்துறீங்கிறது வெளிப்படையாகவே தெரிகிறது. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 1952 இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு அரசு வந்து வெளிப்படையாகவே வந்து குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற பொழுது அந்த அரசு வந்து ஊழலுக்கு எதிரான அரசுங்கிறத நம்பக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு சிந்தனை திறன் இல்லாம, அறிவு வளர்ச்சி இல்லாம நான் இல்லை வேற யாரும் நம்புறாங்கன்னா அவங்களுடைய சிந்தனை திறனையோ அல்லது அறிவையோ தான் சந்தேகப்பட வேண்டியிருக்கும். இதுல அரசினுடைய நலத்திட்டங்கள், இதுல கடந்த ஆட்சி காலத்தில் நடந்த நலத்திட்டங்களை நாங்கள் வந்து தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். அதுல வந்து அம்மா உணவகம், அடுத்து காலை உணவு திட்டம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு அவர் சொல்றாரு. நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணல அப்படின்னு சொல்றாருல, அது நம்ம பாராட்ட விஷயம் தானே அது. அதில் கூட அந்த உரையில் கூட பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்த அம்மா உணவகங்கிறாரு. காலை உணவு திட்டத்தை யார் கொண்டு வந்தாருன்னு அவர் சொல்லலை. அது ஸ்டாலின் தான் கொண்டு வந்தாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தொடர்வது ஒரு நல்ல விஷயம்தான். இன்னொன்று வந்து தொடரவில்லைன்னா, பல திட்டங்கள் தொடரலைன்னா மக்கள் மத்தியில் எதிர்ப்பையும் அதிருப்தியும் தான் அவங்க சம்பாதிக்க வேண்டியிருக்கும். ஒரு உதாரணத்துக்கு மகளிர் உரிமை தொகையை அவங்க நிறுத்த முடியாது, அல்லது இலவச பேருந்து பயண திட்டத்தை நிறுத்த முடியாது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, அதோட பேரை மட்டும் மாற்றுறாங்க. வெற்றி அப்படி முன்னாடி சேர்த்துறாங்க. வெற்றிங்கிறது அவருடைய ஜோசியருடைய பேர், வெற்றிவேல் அப்படிங்கிறது அவருடைய பேர். ரிக்கிரதன் பாண்டிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடநாட்டில் போய் பேரை மாற்றிக்கிட்டார். அவருடைய பேரை வந்து நினைவாக வச்சுக்கிட்டு இருக்கார். பல பேர் இப்போ காமராஜர் பேர் வைக்கிற மாதிரி, அண்ணா பேர் வைக்கிற மாதிரி அவர் ஜோசியக்காரருடைய பேரை வெற்றிவேல் அப்படிங்கிற அவருடைய பேரை வந்து வெற்றி திட்டம் எல்லாத்துக்கும் வச்சு பேரை மாற்றுறாரு. தேவையும் இல்லை. சரி, அவர் ஒவ்வொரு அரசும் வர்றப்போ வந்து ஒவ்வொரு விதமான இது வைப்பாங்க. இப்போ நம்ம சொன்னது மாதிரி இப்போ வந்து ஒரு திராவிட சிந்தனை உடையவர்கள்னா பெரியார் பேரையோ
அண்ணா பெயரை வைப்பாங்க, அல்லது ஒரு காங்கிரஸ் சிந்தனையுள்ளவர்கள் காமராஜருடைய பெயரை வைப்பார்கள். அவங்கெல்லாம் அவங்களுக்கு முன்னோடி தலைவர்கள். இவருக்கு முன்னோடி தலைவர் வந்து அந்த ஜோசியர் வெற்றிவேல் அப்படிங்கிறதுனால அவர் வெற்றி திட்டம் வெற்றி திட்டம்னு வச்சுக்கிட்டு இல்ல அவங்க இருக்காரு. கட்சியினுடைய பேர் இல்லையா அது? இல்ல இது கட்சியுடைய பேர் தான். கட்சியுடைய பேரே அந்த ஜோசியக்காரர் நியமிச்சு கொடுத்துருக்கலாம்ல. தெரியல, நமக்கு தெரியல. தமிழக வெற்றி கழகங்கிறது அவருடைய கட்சியுடைய பெயர் தான். பட் வெற்றிவேலுங்கிறது ஜோசியக்காரர் பேர் தானே. எதுன்னு நமக்கு தெரியவில்லை. இதுல அந்த ஸ்பீச்ல முக்கியமா என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசோடு இணங்கி செயல்படக்கூடிய விஷயங்களை பத்தி பேசுகிற போது, நிர்வாக ரீதியாக நாங்க வந்து மத்திய அரசோடு ஒரு இணக்கப்பாட்டோட செயல்படுறோம். ஆனா தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கையோடு இருக்கும் பட்சத்துல தாவேக அரசு, டிவிகே அரசு ஒருபோதும் விட்டு கொடுக்காது. நம்ம உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய இடத்துல தான் தாவேக அரசு இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக உறுதிப்பட சொல்றாரு. நம்ம அது இந்த விஷயத்தை எப்படி பார்க்கிறது? இல்ல விபி ராம்ஜி திட்டத்துல விட்டு தானே குடுத்தாங்க. விபி ராம்ஜி திட்டத்துல விட்டு குடுத்தாங்க. துணைவேந்தர் நியமனத்துல பார்த்தோம்னா, யுஜிசி பிரதிநிதியை வந்து நியமிக்கணும் அப்படிங்கிற ஒன்றிய அரசுடைய திட்டத்தை வந்து அதனுடைய அதனுடைய ஸ்டாண்டை வந்து இவங்க ஏத்துக்கிட்டாங்க. அதே மாரி பார்த்தோம்னா, அணுக்கழிவு சுரங்கம். அணுக்கழிவு சுரங்கத்தை அனுமதிக்க மாட்டோம் கன்னியாகுமரியில் அப்படின்னு சொல்லி தாவேகா தேர்தல் அறிக்கையில் சொன்னது. ஆனா, இப்ப அணுக்கழிவு சுரங்கத்தை வந்து கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன அப்படிங்கிற தகவல்கள் வருகிறது. ஒரு பக்கம் நீட்டை எதிர்க்கிறோங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீட்டுக்கு எதிராகவும் இடபிள்யூஎஸ் முன்னேறிய சாதியினருக்கான இடஒதுக்கீடு அதை எதிர்த்து திராவிடர் கழகம் பரப்புரை பயணம் பண்றப்ப அதுக்கு வந்து தடை விதிக்கிறார்கள். அப்போ வந்து நீங்க அதை எப்படி ஒன்றிய அரசுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? கிட்டத்தட்ட ஒன்றிய அரசுடைய எல்லா திட்டங்களையும் இவங்க நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்கிறது தான் யதார்த்தமான விஷயமா இருக்குது. ஏன்னா அங்க பாஜகவுடைய பேரணிக்கும் தடை போடுறோமே, அதெல்லாம் யாரும் பேச மாட்டேன்றீங்க அப்படின்றாங்க. பாஜகவுடைய பேரணி, தேசிய கொடியேந்திய பேரணி, அது வந்து நீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்குது. நீங்க திராவிடர் கழகத்துக்கும் தடை விதிக்கிறீங்க, பாஜகவுக்கும் தடை விதிக்கிறீங்க. நீங்க திராவிடர் கழகத்துக்கு தான் முதல்ல தடை விதிச்சீங்க. திராவிடர் கழகத்துக்கு முதல்ல தடை விதிக்கிறீங்க. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு நடிகை பற்றி வந்து இப்போ எதிர்க்கட்சி தலைவர் பேசிட்டாரு அப்படிங்குமே அவருக்கு எதிராக போராட்டம்லாம் தாவேக்கால நடத்துனாங்க, கைதும் செஞ்சாங்க. இதே வந்து அவர் பெயரெல்லாம் குறிப்பிடல, எதிர்க்கட்சி தலைவர் பெயரெல்லாம் குறிப்பிடல. பெயரை குறிப்பிட்டு தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் பேசினார். முதலமைச்சர் அன்னைக்கு முதலமைச்சர் ஆமா, கிடையாது. ஆமா. விஜய் இணைத்து பேசினார். அவருக்கு எந்த ஆர்ப்பாட்டமும் எந்த அறிக்கையும் வரவே இல்லையே. ஏன் வரல? இப்போ பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடுங்கிறது அங்கே என்ன போச்சு? திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் கைது செய்ய வேண்டிய, அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துவதில் காட்டக்கூடிய அவசரத்தை ஏன் பாஜகவுக்கு எதிராக தாவேகா காட்டவே இல்லை? பாஜகவுக்கு எதிராக தாவேகாங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு இதுவரைக்கும் 3 வருஷம் ஆக போகுது. 3 வருஷத்துல பாஜகவை எதிர்த்து ஏதாவது ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க நீங்க சொல்லுங்க பார்ப்போம். அரசு விட்டுருங்க. ஒரு கட்சியோட ஸ்டாண்டா என்ன இது பண்ணியிருக்காங்க? இப்ப இந்த நடந்து முடிந்த கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா, வந்தே மாதரம் கண்டிப்பா பாடணும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. கடுமையாக வந்து காங்கிரஸும் சிபிஎம்மும் வந்து அந்த சர்ச்சைக்குரிய வரிகளை நீக்கணும்னு இருக்காங்க. திமுகவுடைய எம்பிக்கள் கனிமொழியும் ஆராசமும் வந்தே மாதரமே கூடாதுங்கிற ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் தாவேக்காவுடைய நிலைப்பாடு ஏதாவது சொல்லியிருக்காரா? முதலமைச்சர் ஏதாவது வாய் திறந்து சொல்லியிருக்காரா? இப்போ வந்து கடைசியாக முடிகிறப்ப வந்து கனிம வள சுரங்க மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மாநில அரசுகள் இந்த கனிமங்கள் மீது இது வரி விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மாநில அரசுடைய உரிமைகளை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன இது வரைக்கும் என்ன அவங்க வாய் திறந்துருக்கிறாங்க? ஒண்ணுமே வாய் திறக்கவே இல்லையே. அப்ப என்ன பாஜக வந்து என்ன பேசியிருக்கிறாங்க? பாஜகங்கிற வார்த்தையை உச்சரிக்கிறது இல்லையா? அப்புறம் என்ன பாஜக எதிர்ப்பு அவங்க வந்து எடுக்கிறாங்கன்னு நீங்க நம்ம எப்படி நம்ப முடியும்? இல்ல இந்த ஆட்சியில வந்து ஒரு நல்ல விஷயம் கூட இல்லையா? அதாவது நீங்க சொல்றது மாதிரி வரும் திங்கட்கிழமையோட 100 நாள் கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த 100 நாள் ஆட்சி காலத்துல இப்ப இந்த உரையிலேயே நிறைய விஷயங்கள பட்டியல் போடுறாரு. நாங்க வந்து பத்திரப்பதிவு துறையில ஆளில்லா ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக வந்து நாங்க செயல்பட்டுட்டு இருக்கோம். நாங்க வாட்ஸ்அப் செயலியை கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப்ல எண்களை வந்து கொடுத்து புகார்களை கொடுக்க சொல்லியிருக்கோம். லஞ்சம் வாங்கினாங்கன்னா புகார் கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பட்டியல் போடுறாருல, அதெல்லாம் வந்து எடுத்துக்க முடியாதா கணக்குல? இந்த ஆட்சியில் நல்ல விஷயமே இல்லைன்னா சொல்ல முடியாது. சிஎம் ரொம்ப கியூட்டா அழகா இருக்காரு. எப்போ பார்த்தாலும் கோட் போட்டு வர்றாரு. கால் வலிக்குதான்னு சொல்லி கேமராமேனை பார்த்து கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ ஊடகங்கள் அதுதானே நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இல்லையா? சிஎம் வெளியில் வந்தாலே வந்து அவர் அழகாக இருக்காரு, கோட் போட்டிருக்காரு, மக்களை பார்த்து கையசைத்தாரு, அப்புறமேல பொம்மை ஏதாவது கொடுத்தாங்கன்னா விளையாடுறாரு. அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப அந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. கரெக்டு தானே? இல்ல நீங்க கோட்டுன்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது. இப்போ இந்த சுதந்திர விழாவிலேயே பொதுமக்கள் கருப்பு உடை அணிந்துட்டு வந்த பொதுமக்களை அலோவ் பண்ணல. சிஎம் கருப்பு கோட்டோட தான் கொடியேற்ற போறாரு. ஆனால் கருப்பு டிஷர்ட்டோ கருப்பு ஷர்ட்டோ போட்டு வந்த ஆட்களை அங்க வளாகத்துக்குள்ளேயே அனுமதிக்கல, அந்த கொடியேற்றும் நிகழ்வுக்குள்ளேயே அனுமதிக்கல அப்படின்றப்போ அதை நம்ம எப்படி பார்க்கிறது? ஏன் இவ்வளோ அச்சம் அங்க இருக்கு? கருப்புங்கிறது ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறதுனால பொதுவாக அரசு நிகழ்ச்சிகளில் குறிப்பாக நமக்கு வந்து இந்த பிரச்சனை கடந்த ஆளுநர் இருந்தப்போ தான் வந்தது. ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளில்
தப்பி தவறி கூட யாரும் கருப்பு கலர் துப்பட்டா போட்ட பெண்களுடைய துப்பட்டானா கூட பறிமுதல் பண்ணாங்க அப்படிங்கலாம் நம்ம பார்க்குறோம். இப்போ முதலமைச்சர் கருப்புங்கிறது வந்து அது வந்து பெரியாருடைய நிறம் அப்படின்னு சொன்னார். பெரியாருடைய நிறமா இல்லை ஜோசியர் சொன்ன நிறமா அப்படிங்கிறது தெரியல. பட் கருப்பு கோட்டு போட்டிருக்காரு. வரவேற்கத்தக்க விஷயம் தான். நீங்க சொன்னது மாரி அதை வந்து அந்த உடையை எல்லோரும் போடுவதற்கான அ ஒரு அனுமதி, அதற்கான ஒரு உரிமைங்கிறது எல்லாருக்குமே கண்டிப்பாக இருந்திருக்கணும். அதை தாண்டி நீங்க வந்து இந்த ஆட்சியில் நல்லதே நடக்கல அப்படின்லாம் சொல்ல முடியாது. தொடக்க காலகட்டத்தில பார்த்தோம்னா, கொஞ்சம் குறைந்தபட்சம் ஒரு அரசியல் நாகரிகத்தோட சில விஷயங்கள அவங்க பண்ணாங்க. குறிப்பா பார்த்தோம்னா, இப்ப முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின நேரா போய் விஜய் சந்தித்தார். திராவிடர் கழகத்துடைய தலைவர் வீரமணி அவர்களை போய் சந்தித்தார். அதெல்லாம் ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம், பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கிறப்ப, அதுக்கப்புறமேல் பார்த்தோம்னா, இது எல்லாமே ஓப்பனிங் சீனா இருந்தது. ஓப்பனிங் நல்லா இருக்குது, ஃபினிஷிங் சரியில்லப்பாங்கிற மாரி. அப்புறமேல யார போய் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின பார்த்தாரோ, அவரே அப்பாவ காணோம் அப்படிங்கிற ஒரு அருவருப்பான ஒரு செய்கையும் அவர் பண்ணாரு. அதுவுமே அவருடைய திரைப்படத்தினுடைய விளம்பரத்துக்காக பயன்படுத்தப்பட்டதுங்கலாம், அதெல்லாம் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இப்ப நீங்க இதே சட்டசபை உறுப்பினர் விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன், அவர் ஒரு கூட்டத்தில முதலமைச்சரை பத்தி பேசினது, அதுவுமே ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அவர் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க. சட்ட நடவடிக்கையை தாண்டி உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டு வரீங்க. ஆனால் அதே நேரத்தில சட்டசபை பத்தி வெளியில முதலமைச்சர் சட்டசபையை கூட்டலாம், வெளிநடப்பு பண்ணிடுறாங்க. வெளிநடப்புங்கிறது ஒரு ஜனநாயக உரிமை. எதிர்க்கட்சிகள் வந்து வெளிநடப்பு பண்றதுங்கிறது தங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணுவது. ஒரு ஆர்ப்பாட்டம் மாரி, பேரணி மாரி, மறியல் மாரி வெளிநடப்புங்கிறது சட்டமன்றத்திலும், நாடாளுமன்றத்திலும் இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பினுடைய வடிவம். வெளிநடப்பு செஞ்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிட மாட்டாங்க. வெளிநடப்பு பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வெளிநடப்புங்கிறத ஏதோ பயந்து ஓடிட்டாங்க அப்படின்னு சித்தரிப்பதுங்கிறது, அது வந்து ஒரு அறியாமையின் பார்ப்பட்டது தான் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து எந்திச்சு வெளியில ஓடிறாங்க. இதெல்லாம் கதவெல்லாம் மூடணும் அப்படின்னு முதலமைச்சர் பேசுவதே, அதுவே அவையின் மாண்புக்கு எதிரானதுன்னு தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சட்டசபையில் ஒரு ஆக்ஷன் பண்றதுங்கிறது தப்பான ஒரு விஷயம். அந்த ஆக்ஷன் பண்ணதுங்கிறது ஒரு திரைப்படத்தில் விளம்பரத்துக்கு பயன்படுத்துவதுங்கிறது, அது ஒரு உரிமை மீறல் பிரச்சனையில வராதா? அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி திராவிடர் கழகத்தினுடைய ஆசிரியர் தலைவர் வீரமணி அவர்களை போய் முத நாள் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, அவங்களுடைய போராட்டத்துக்கே வந்து அனுமதி தர மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்களாக இருந்தாலுமே கூட, அதனுடைய அடுத்த பக்கத்தை பார்க்கிற பொழுது அது அவ்வளவா பாராட்ட முடியாத அளவுக்கு இருக்கிறது. முதல்ல இந்த அரசை பொறுத்தவரைக்கும் நான் நினைக்கிறது டிரான்ஸ்பரன்சி வேணும். ஒரு வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது வேணும். இந்த அரசை பொறுத்தவரைக்கும் வந்து எல்லாருமே புதியவர்கள், அவங்களுக்கு பெரிய அளவுல அனுபவம் இல்லை அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. அதுக்காக வந்து இவங்களுக்கு அனுபவம் இல்லைங்கிறதுக்காக முக்கியமான பிரச்சனைகள் காத்து கொண்டு இருக்காது. இப்போ வந்து காவிரி பிரச்சனை அப்படின்னா, அது வந்து மிக முக்கியமான தமிழ்நாட்டில் வந்து 60 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய பிரச்சனை. அதை பத்தி ஒரு நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட போய் கேள்வி கேட்டா அவர் ஓடுறாரு, தெரிச்சு ஓடுறாரு. ஏதோ அவங்க வீட்டு அவருடைய குடும்பத்துடைய பர்சனலான ஏதோ பிரச்சனை பத்தி கேள்வி கேட்ட மாதிரி அதை தவிர்த்து விட்டு போறாரு. இன்னொரு மீன்வளத்துறை அமைச்சர் நோ கமெண்ட்ஸுங்கிறாரு. இல்லைன்னா தூத்துக்குடி பத்தி கேள்வி கேட்டா, கோயில்பட்டில இருந்து ஏன் கேள்வி கேட்குறீங்க, தூத்துக்குடிக்கு வாங்க அப்படிங்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப இம்மெச்சூர்டாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை தாண்டி வந்து இவங்க பத்திரிகையாளர்களை சந்திக்கிறத அமைச்சருடைய லட்சணம் எப்படின்னா, முதலமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதே இல்லை. இப்போ இந்த அரசு தொடர்பாக எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, விமர்சனம் இருக்குதுன்னா, அதை யார்கிட்ட போய் கேட்கறது? சட்டசபையில் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்வதில்லை, பத்திரிகையாளர்களும் சந்திப்பதில்லை அப்படிங்கிற விஷயம் இருக்குது இல்லையா? அப்போ மீடியாக்களை முற்றிலுமாக புறக்கணிப்பது. ஆனால் மீடியாக்களுக்கு கொஞ்சம் கூட அதை பற்றி எந்த வெக்கமே இல்லாமல், நான் முதல்ல சொன்ன மாதிரி இவங்க குயிட்டா இருக்காரு, கோட்டு போட்டிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை கவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர, இந்த ஆட்சியின் மீது ஆட்சி நல்லது பண்ணியிருக்கா, கெட்டது பண்ணியிருக்கா அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள்ங்கிறது பெரிய அளவில் வராத ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ என்னன்னா வந்து இந்த ஆட்சியில் வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே கூட, ஒரு ஜனநாயக ரீதியாக கேள்வி கேட்பதற்கான இடமே இல்லாமல் மறுக்கப்படுவது, அது வந்து ஒடுக்கப்படுவது மட்டும் இல்லை. நீங்க கேள்வியே கேட்கக்கூடாதுங்கிறது மட்டும் இல்லை. அதாவது கேள்வி கேட்கறதுக்கு இடமே இல்லாமல் ஒருத்தர் அழகா இருக்கான்னு சித்தரிச்சுட்டு அதன் மீதான விமர்சனங்களையே வந்து அதன் காலுக்கு கீழே போட்டு புதைக்கிறது, அப்படி போட்ட நிலைங்கிறது உண்மையிலே ஜனநாயகத்திற்கு எதிர்காலம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு அச்சத்துக்கும் ஒரு சந்தேகத்துக்கும் நம்மளை வந்து தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அவங்க செய்யற அரசியல் மூலமாக அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு விளம்பரம் படுத்தப்படுறாங்க, மக்கள்கிட்ட போய் ஈஸியா செய்யறாங்க. குறிப்பாக நீங்க சொன்னதுல வந்து சட்டமன்றத்தை பூட்டணும்னு முதலமைச்சர் சொல்றப்போ, அது இன்றைய இளைஞர்கள்கிட்ட மிகப்பெரிய அளவுக்கு போய் சேருது இல்லையா? எந்திரிச்சு ஓடிடுறாங்க, நீங்க தான் பேசினாவே ஓடிடுறீங்களே, கேட்க மாட்டேன்றீங்களே அப்படின்ற அளவுக்கு இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த செய்திகளை வந்து எப்படி முறியடிக்கிறது எதிர்கட்சிகளுக்கு தெரியலையா? எப்படி முறியடிக்கிறதுன்னு தெரியலன்னு இல்லை. இது எதிர்கட்சிகளை பற்றி விட்டு எதிர்கட்சிகளே நம்ம விட்டுடலாம். நான் ஒரு பொதுவான பத்திரிகையாளனாக, ஒரு அரசியல் பறவையாளனாக, இந்திய ஜனநாயகத்தை வந்து உற்று கவனிக்கக்கூடிய ஒரு வாக்காளராகவே சொல்லுகிறேன். இப்படி வந்து ஒரு செய்தியை திருச்சி வந்து பொய்யா பரப்புறது ஒரு வெக்கக்கேடான ஒரு செயல். அதை முதல்ல வந்து நம்ம அது வந்து வெக்கக்கேடான செயலுங்கிறத நம்ம வந்து ஒத்துக்கணும். எதிர்கட்சிகளை பற்றி சொல்றாங்க இல்லைங்கிறதே இல்லை. வந்து இது வந்து ஒரு ஜனநாயகத்தை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். வெளிநடப்புங்கிறது சட்டசபையில் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்
அப்படிங்கிறத வந்து எந்திரிச்சு ஓடிட்டாங்க, தப்பிச்சு ஓடிட்டாங்க, பயந்து ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்வது ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம். அது வந்து அந்த கேள்விகளை, விமர்சனங்களை எதிர்கொள்வதற்கு வந்து ஒரு கோழைத்தனமான ஒரு விஷயம். கரூர்ல கொலைத்தனமாக ஓடியவர் தான் விஜய்ங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். சட்டசபையில கேள்வி கேட்டா வாயே திறக்க மாட்டேங்கிறாங்கிறது நேர்களில் பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப செய்திகளை திரிப்பது அல்லது வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து சதி நடக்குது, சதி நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த புலம்பல்கள் பல்லவியை மட்டும் பாடிக்கிட்டே இருப்பதுங்கிறது ஒரு வெட்கக்கேடான ஒரு கையாளாகாத ஒரு அரசு மட்டும் தான் அதை தொடர்ச்சியா பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி. நிறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு மிக்க நன்றி.